அண்ணி ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிய? ஆஹா ஒன்றும் இல்லை. இந்தாடா. தேங்க்ஸ்மா. என்ன? ஒன்றும் இல்லை. என்னமோ கேட்கணும்னு தோணுதுல, கேளு. அப்பாவை பற்றி தான் கேட்கணும். அதான் காலையிலேயே அம்பிட்டு கேள்வி கேட்டுட்டியே. நான் கேட்டேன், ஆனால் நீ எதுக்குமே சரியா பதில் சொல்லலையே. ஆமா, அதுக்குள்ள அப்பா தான் உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஆமாண்டா, அவர் எங்கடா உன்னை கூட்டிட்டு போனாரு? அம்மா, அது அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வண்டி வேணுமா, அதான் அதை பத்தி பேச அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. ஏய், ஆமா, நீ என்ன கேட்க வந்த, கேளு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அப்பாவும் அதை தான் சொன்னாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னு ரெண்டு பேருமே சொல்லலையே. அதே கேள்விதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன்டா. அவருக்கு என்னடா பிரச்சனை? அம்மா, அவருக்கு ஹர்னியா. இரணியாவா? ஹெர்னியாவா? ஆமா. ஏன அது ஒண்ணும் அம்பிட்டு பெரிய பிரச்சனை இல்லையே. அது எதுக்கு அவங்க வீட்ல மறைக்கணும்? ஏய், நீ என்ன MBBS படிச்சிருக்கியா? உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா? தெரியும் இல்லன. ஆனா ஏன் ராஜி, போன மாசம் பக்கத்துல இருக்கிற மரகதம் புருஷனுக்கு அதே ஆபரேஷன் தானே செஞ்சாங்க? ஆமா அத்தை, அந்த ஆபரேஷனுக்கு எதுக்கு சென்னை வரைக்கும் போகணும்? இங்கே பண்ணிருக்கலாமே. காரைக்குடியிலயும் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. கூடவே உங்க சித்தப்பாவும் இருக்காரு. யாருக்கும் தெரியாம சர்ஜரி பண்ணணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அவருக்காக அவர் குடும்பம் அழுவுறதோ பயப்படுறதோ அவர் வேண்டாம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் சரி சென்னைக்கு போய் அங்க பாத்துக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாரு. டேய், உண்மையே சொல்றியா? அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லம்மா, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் இவ்வளவு அங்கதானடா இருந்தோம். சொல்லியிருந்தா வந்து பாத்துருப்போம்ல. டேய், வாய்க்கு ருசியா சமைச்சாவது எடுத்துட்டு வந்திருப்போம்லடா. அவர் என்ன டூராமா போனாரு வாய்க்கு ருசியெல்லாம் சாப்பிடறதுக்கு? ட்ரீட்மெண்ட்டுமா, பத்திய சாப்பாடு தான் கொடுக்கணும். அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே பார்த்து கரெக்டா கொடுத்துட்டாங்க. வா பழனி. அம்மா, காப்பி ஏதாச்சும் எடுக்கவாடா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏண்டா, சுகன்யா வீட்ல இருந்து எப்படா வந்த? இதோ இப்பதான் சாயந்தரம் தான். சுகன்யா எப்படி இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் இருக்காக்கா. ஆ, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த கதை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ஏண்டா கதிரு, என்கிட்ட கூட நீ எதுவுமே சொல்லவே இல்லைல்ல? சித்தப்பா, என்கிட்டயே அவன் சொல்லல, உங்ககிட்ட சொல்லலையேன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? சித்தப்பா, அப்பா இப்ப எப்படி இருக்காரு? ஓகே தான் ராஜிமா. அப்புறம் கதிரு, உன் மாமனார்கிட்ட நீ நல்ல பேரெல்லாம் எடுத்துட்டியா போலியே? நல்ல பேரை எடுக்கணும்னு நினைச்சல, நான் எதுவும் பண்ணல மாமா. அது எனக்கு புரியுது மாப்ள. ஆனா அந்த வீட்ல அண்ணன் எப்பவுமே உன் புராணம் தான் பாடிட்டு கிடக்கு. கதிரு நல்லவன், அவன் என்ன அப்படி பாத்துக்கிட்டான் இப்படி பாத்துக்கிட்டான்னு வாய திறந்தாவே உன் புராணம் தாப்பா. என்னத்த சொல்ல. இங்க நடந்தது எதுவும் தெரியாம உன்னோட சின்ன அண்ணன் இருக்கார்ல, அவரும் அவரோட மகனும் கண்டதையும் பேசிட்டாங்க எல்லாரையும். அதையும் கேள்விப்பட்டான் தான்க்கா. நம்ம சின்ன குணம் தான் உனக்கு தெரியாததா என்ன? இப்பவும் நம்ம அண்ணனுக்கு சந்தேகம்லாம் முழுசா ஒன்னும் தெரியல. நோண்டி நோண்டி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவரு சந்தேகம்லாம் என்னைக்கும் மாறாது. அத பத்திலாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு விடுங்க. திரும்பவும் சொல்றேன் கதிரு, அண்ணா உன்னை பத்தி இம்புட்டு உயர்வா பேசுற நாள் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நீ அவரோட மனசுல ஸ்ட்ராங்கா போய் உட்காந்துட்டாப்பா. ஏய், நீ எப்ப இங்க வந்த? நான் வந்து 1 மணி நேரம் இருக்கும். வந்ததுல இருந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டே இருக்கேன், இன்னும் முடியல. சிக்கிட்டனே. ஏங்க, இந்த பெட்ஷீட்ல எதுக்கு ஹால்ல போட்டிருக்கீங்க? போதறதுக்கு ஒரு பெட்ஷீட் தானே, 7 பெட்ஷீட் போட வேண்டியது. அது நீ இல்லாதப்ப நான் ஹால்ல தானே தூங்கிட்டு இருந்தேன். அதான். அதுவும் ஓகே. வெளிய வாங்கி சாப்பிட்டியே சரி, அந்த கவர்லாம் எடுத்து குப்பையில போடணுமா இல்லையா? நாத்தம் புடிச்சு போய் கிடக்கு. அது நீ இல்லாம எனக்கு எதுவுமே பண்ண தோணல மீனா. டிப்போ அப்படியே வீட்ல எங்க திரும்பினாலும் டவல் ஈரத்தோடயே போட்டு வச்சிருக்கியா, அப்படியே ஸ்மெல்லு. ஒரு வாரத்துக்கே இந்த நிலைமை. ஒரு மாசத்துக்கு நான் எங்கேயாவது போயிட்டா அவ்வளவுதான், வீடே 2 ஆயிடும். ஏய், ரொம்ப பேசாதடி. க்ளீன் பண்ணி எனக்கு தாங்க கை வலிக்குது. பாப்போம், நான் வேணா கையை பிடிச்சு விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. வந்து என் கூட சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணுங்க. ஏய், வந்ததும் வராதுமா உடனே வேலையா சொல்லிட்டு இருக்க? நானும் வந்தது வராததுமா தானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் நான் பெருக்கிட்டு மாப்பு வேற போடணும். மாப்பு தானே, அதெல்லாம் காலையில ஓடுக்கலாம். நீ முதல்ல வந்து உட்காரு வா. எங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேங்க. வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல வந்து உட்காரு வா. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. அது மடிச்சது. திரும்ப மடிச்சுக்கோ. கடையில சரியான வேலை. இப்ப அனுப்புறேன் அப்ப அனுப்புறேன்னு சொல்லி கடை மூடும் போதே அனுப்புனாரு. அதுக்கப்புறமா வெளியில போய் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருடா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்தா புடி. ஏய், ஓபன் பண்ணி பாரு.
என்ன இருக்குல்ல? ஓப்பன் பண்ண தானே போற. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாரு, எல்லாம் அவசரம். பிடிச்சிருக்கா? தங்கம்மா. அப்புறம் என்ன பித்தளையா இது? என் தங்கத்துக்கு இந்த தங்கம். இது தங்கம் தாண்டி. நல்லா இருக்குங்க. எத்தனை பவுனு? 1.5 பவுன். பவுன் விக்கிற விலைக்கு 1.5 பவுன்னா 1 பவுனு 1.25 லட்சம். அதுல பாதின்னு பார்த்தா கணக்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை சொல்லு. 1.5 பவுனுக்கு நிறைய காசா இருக்குமேங்க. அதெல்லாம் ஆச்சுதேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லுடி. பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. வளையல் வாங்க காசு எது? சுத்தம். ஏங்க சொல்லுங்க. என்கிட்ட பணம் இருந்துச்சு மீனா. இருந்துச்சுன்னா எப்படி? எவ்வளோ? அது என்கிட்ட இருந்துச்சு, அவ்வளோதான். நான் வச்சிருந்தேன். கடையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, கடையில் அப்படியே எங்க அப்பா லட்ச லட்சமா கல்லாப்பட்டிக்குள்ள வச்சிருக்காரு. அதை அப்படியே அவருக்கு தெரியாம எடுத்துட்டு போய் நகையா வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். பேசுறா அவர் வச்சு. இது நான் சேர்த்து வச்ச பணத்துல வாங்கினது மீனா. நீங்க எப்ப பணம் சேர்த்திய? நான் சேர்க்கக்கூடாதா? நான் சேர்த்தேன்டி. வேலைக்கு போய் 6 மாசம் கூட ஆகலங்க. வாங்குற சம்பளத்துல முக்காவாசி என்கிட்ட தான் கொடுக்குறீங்க. மீதிய சேர்த்து வச்சா கூட இவ்ளோ நகை வாங்குற அளவுக்குலாம் உங்ககிட்ட பணம் வராதே. ஏண்டி ஊர் உலகத்துல பொண்டாட்டிக்கலாம் ஐயோ நம்ம புருஷன் நமக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்களேன்னு ஏங்கி கிடக்குறாங்க. ஆசையா உனக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னடா போலீஸ் மாதிரி இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தது சந்தோஷம் தாங்க. ஆனா இந்த வளையலுக்கான பணம் எப்படி வந்துச்சு அதுவும் எனக்கு தெரியாம நான் தெரிஞ்சுக்கணும்ல. மறுபடியும் யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கினீங்களா? சேச்சா அதெல்லாம் இல்ல மீனா, நீ வேற. லோன் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஏய் இல்லடி. வட்டிக்கு அந்த மாதிரி எதுவும் வாங்கிட்டீங்களா? ஐயோ இல்ல மீனா, நீ வேற. எப்ப பாரு ஏதாவது இப்படி கேட்டுட்டு இருக்க வேண்டியது. லஞ்சம் எதுவும் வாங்கிட்டீங்களாங்க? என்ன 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 கேக்குற மீனா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்ன பார்த்தா உனக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி ஆள் மாதிரியா தெரியுது? சாரி டென்ஷன் ஆகாது. ஏதோ ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன். இருந்தாலும் எப்படி இவ்ளோ பணம்? நீ முதல்ல வளையல கொடு. தங்கம் வாங்கின நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் தங்கம் விலை கொஞ்சம் ஏறி இருக்கும். நான் கடையில கொண்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நீ வளையல கொடு. ஆசையா வாங்கிட்டு வந்தா 1008 கேள்வி வேற. நீ வளையல கொடு. நீங்க நிஜமாவே நீங்க பணம் சேர்த்து வச்சீங்களா? ஆமாடி. அது ஆபீஸ்ல ஒரு சீட்டு போட்டிருந்தேனா, அதுல இந்த மாசம் எனக்கு தான் விழுந்துச்சு. அந்த காசுல தான் இந்த நகையை வாங்கினேன். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவியே, சீட்டு போட்டதை என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லலதேன். அது சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லல. இங்க பாரு, இப்போ உனக்கு இந்த வளையல் வேணுமா வேணாமா, பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பப்பா, இத சொல்றதுக்குள்ள எம்புட்டு கேள்வி. ஆமா, 80 ரூபாய் சீட்டு. ஐயோ, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. வளையல் என்கிட்ட கொடு, நானே உனக்கு போட்டு விட்டுறேன். சும்மா சொல்லக்கூடாது மீனா, செமையா இருக்கு உனக்கு. ஆனா எனக்கு ஒன்று தோணுது மீனா, இந்த வளையல்னால உன் கைக்கு அழகா இல்ல உன் கைனால இந்த வளையலுக்கு அழகான்னு. கரெக்டா வாங்கிருக்கிய. என் வளையல் சைஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே வீடு ஃபுல்லா 50 கண்ணாடி வளையல் வச்சிருக்கிய, அதுல இருந்து ஒன்று எடுத்துட்டு போயிட்டேன். அதைத்தான் அளவு கொடுத்து வாங்கினேன். புத்திசாலிதான். நீ வேணா பாரு, இப்ப வளையல், அடுத்து செயின், கம்மல், ஒட்டியானு அப்படியே வரிசையா வாங்கிட்டே இருப்பேன். அப்ப பாரு. முதல்ல காசு வந்து அதை சேர்த்து வைக்கலாம், அதுக்கப்புறம் நகையெல்லாம் வாங்கிக்கலாம். இதுவும் ஒரு வகையில சேவிங்ஸ் தானே. என் மீனா ஏற்கனவே அழகோ அழகுதான். இப்ப இந்த வளையல போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ, வெக்கமா? ஆஹா, மேடம் இதே வெக்கத்தோட உட்காந்துருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, காலையில 5 மணிக்கு கரெக்டா வண்டி வீட்டுக்கு வந்துடுண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஓகேண்ணே. ஏய், தூங்கலையா நீ? உனக்கு தான் வெயிட் பண்றேன். சென்னை ட்ரிப்ல நல்லா போச்சா? எங்க நல்லா போச்சு, கண்டதையும் யோசிச்சுட்டு தானே சுத்திட்டு இருந்தேன். சாரி ராஜி, நீ என்ன அங்க பாப்பனோ, நான் உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய வரும்னோ நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, என்னமோ ஒண்ணு நான் அங்க பாக்குறதுக்கு முன்னாடி தெளிவா இருந்த மாதிரி தான். கொஞ்ச நாளாவே நீ என்ன குழப்பத்திலே தானே வச்சிருந்த. நான் சத்தியமா வேணும்னே பண்ணலமா, சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல? நீ அப்பா கூட நிப்பேன்னு. ஓ, வேற என்ன பண்ணிருக்கணும்? வேற எதுவும் பண்ணணும்லாம் நான் நினைக்கல. இப்படி நடக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்லாதது வருத்தம் தான். ஆனா அப்பாவோட ட்ரீட்மெண்ட் சமயத்துல நீ கூட நின்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும் நீ எம்பிட்டு நல்லவன்னு. உன்ன மாதிரி ஒருத்தன் மருமகனா கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும். நான் அவருக்கு மருமகன் இல்லையா, நான் அவருக்கு மகமாரின்னு சொன்னார் தெரியுமா? அப்படியே சொன்னாரா? சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? நிறைய சொன்னாரு. சரி, அவர் சொன்னதெல்லாம் சொல்லு. என் பொண்ணு சரியான வாயாடி, கோவக்காரி, திமிரு பிடிச்சவ, அவளுக்கு இம்புட்டு தன்மையா ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கேன்னு அவ கொடுத்து வச்சிருக்கணும்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாரு. ஆஹா, அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு அப்பா. சொன்னாரே. ஆஹா, வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல. எங்க அப்பா என்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆமாமா, ரொம்ப நம்பிக்கைதான். ஆமா, நிஜமாவே எப்படி சொன்னாரா? இல்ல, நான் சும்மா சொன்னேன். சரி, தூங்கலாமா? ஏய் இரு, என்ன? உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான் மிஸ் பண்ணேன். பேஸ்ல மெசேஜ் பண்ணலையே தவிர ஒரு நிமிஷம் கூட விடாம நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதுற இடத்துக்கு நீ சர்ப்ரைஸாலாம் வந்து நிப்பேன்னு நினைச்சேன். அது நடக்கலன்னதும் ரொம்ப வருத்தமா போச்சு. மனசார நம்ம ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீ ஜெயிக்கணும்னு அம்புட்டு ஆசைப்பட்டவன் ராஜினா. இப்போ உன் கூட நிக்க கூடாதுன்னு நினைப்பேனா நானு? நீ சென்னைக்கு போகும்போது உன் கூட வரணும்னு தான் நினைச்சேன். நீ எக்ஸாம் எழுதிட்டு திரும்பி வர வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. சாரி ராஜி. பரவாயில்ல, விடு. அடுத்தது நீ என்ன பண்ணாலும் நான் இனிமே உன் கூட தான் நிப்பேன். தெரியும். இனிமே அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல ராஜி, அவர் நல்லா ஆயிட்டாரு. இனிமே என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன, நான் என்ன யோசிப்பேன்ல மண்டையை போட்டு குழப்பி என்கிட்ட சொல்லாம இருக்காது. புரிஞ்சுதா? கதிர், கதிர், என்ன யோசிக்கிற? ஓகேவா? இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. ஒண்ணு இல்ல ராஜி. இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன்ல? சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ம். மாமா, ஏதாவது வேணுமா மாமா? உட்காருப்பா உட்காருப்பா. ஏப்பா, மாமா. அப்புறம் பரிச்சையில் எப்படி எழுதியிருக்க? நடந்துக்கிற பஞ்சாயத்தில் நான் அதை கேட்க மறந்துட்டேன். நல்லா எழுதிருக்கேன் மாமா. பாரு பாராஜி, இந்த மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவின்னு சொல்லி பேப்பரில் பெருசாக வரணும் போட்டா. வரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதெல்லாம் கண்டிப்பாக வரும்ப்பா. ஏப்பா ராஜி, பிறந்த வீட்டுக்கும் சரி பூந்த வீட்டுக்கும் சரி நல்ல பேர் வாங்கி கொடுக்குற பிள்ளைப்பா நீ. கதிர் உன் கூட சென்னைக்கு வரல, உன் மட்டும் அவன் ஃபோனில் கூட சரியா பேசலன்னு சொல்லி உங்கள் அத்தாட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டியாமே. ஆமா மாமா, ஐபிஎஸ் ஆகுறது என்னோட ட்ரீம்னு கதர்கிட்ட சும்மா பேச்சுக்கு தான் ஒரு வாட்டி சொன்னேன். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் கூட்டிட்டு போனது, கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விட்டது எல்லாமே கதர் தான் பண்ணான். அப்படிப்பட்டவன் எக்ஸாம் எழுதும்போது கூட இல்லைன்றப்போ வருத்தமா தானே இருக்கும். வாஸ்தவம் தான். ம். ஆனால் ஒன்றுப்பா, அவன் வேணுங்களே எதுவும் பண்ணலப்பா. முதல்ல புரியல மாமா, ஆனா இப்ப புரியுது. நானும் கதிருமே பேசிட்டோம். என்ன கொஞ்சம் வாய் திமுறை பேசினாலும் அவன் நிஜத்தில் ரொம்ப நல்ல. அந்த பேப்பரை கொடுங்க, படிச்சு தரேன். இந்த இந்தடா, தேங்க்ஸ்மா. இத மாமா கிட்ட கொடுமா. கொடுங்க. இந்தாங்க மாமா. ஏங்க, நான் லிஸ்ட் கொடுக்குறேன். கடையில இருந்து கொஞ்சம் மளிகை சாமான் கொடுத்து விடுறீங்களா? ம் ஆ, ஏங்க, ஊர் கிளம்பும் போது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தாங்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா எதுவுமே இல்லைங்க. முந்திரி பருப்பு ஒரு டப்பா நிறைய இருந்துச்சுங்க, அதுவும் இல்ல. மா, அத உன் பொண்ணு கிட்ட கேளுமா. அவதாமா பொங்கல் பண்றேன்னு பேருக்குன்னு 2 முந்திரியை வச்சுட்டு மீதியை எல்லாத்தையும் வாயில போட்டுட்டு சாப்பிட்டுட்டா. கேக்குறேன்டா, வரட்டும், வச்சுக்கிறான் அவளை. கோமதி, ம், மளிகை ஜாமான் கொடுத்து வரப்ப கொஞ்சம் பழங்களும் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா வாங்கி கொடுத்து வரேன். எதுக்குங்க? இல்லை, அது உடனே மூத்தவரை போய் ஒரு எட்டு பார்த்து வந்துடு. கூட ராஜியும் கூட்டிகிட்டு அவரை பார்க்க விரும்பியோடைய போக, அதனால தான் பழமெல்லாம் வாங்கி கொடுத்து வரேன்னு சொன்னேன். பாவம், உடம்பு சௌரியம் இல்லாத மனுஷன், ஆப்ரேஷன் வேறு பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் நீ ராஜியும் போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல.